11th படிக்கிறப்ப வெறும் 1000 ரூபாய் வச்சுட்டு 500 கிலோமீட்டர் சோலோ டிராவல் பண்ணிட்டு ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணேன்னு சொன்னா நம்ப முடியுதா? மேபி என்னோட சோலோ ஜேர்னி அப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல. ஆமாங்க, பட் ஆனா என்னோட சோலோ டிராவல் அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை இன்னொரு நாள் சொல்றேன். இந்த கதை என்னன்னா, நான் ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு 2 டேஸ் ஸ்டார் ஹோட்டல்ல ஸ்டே பண்ற வச்சு எனக்கு கிடைக்குது. எனக்கு தெரிஞ்ச மக்கள் எல்லார்ட்டையும் கேட்டு நைட்டு 1 மணிக்கு விருதுல இருந்து ஒரு ட்ரெயின் இருக்கு, அதுல ஏறினா 70 ரூபா தான் அண்டர்சர்வ் டிக்கெட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல ட்ரெயின் ஏறியாச்சு. மார்னிங் 6 மணிக்கு கோயம்புத்தூர்ல போய் இறங்கியாச்சு. எப்படியோ காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டை கண்டுபிடிச்சு ஊட்டி பஸ் ஏறி ஊட்டி போய் இறங்கியாச்சு. ஆட்டோக்காரனா தான் கூகுள் மேப் எங்கெங்கயோ கேட்டு சன்ஷைன் 3 ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிட்டேன். என்னோட வவுச்சர் கொடுத்து ஸ்டேயும் வாங்கியாச்சு. ஆனா ஊர் சுத்த ஒரு பிளான் இல்ல. நெக்ஸ்ட் டே ஃபிளார்ஸ் கார்டனுக்கு போயிட்டேன். அங்க போனா அங்க ஒரு காலேஜ் கேங் அவங்க வச்சிருந்த கேமரால என்ன போட்டோ எடுத்து கொடுக்க சொல்ல அப்படியே பேசி ஜெல் ஆயிட்டோம் மொத்தமா. அப்புறம் என்ன, அவங்க வந்து டிராவலர்ல தான் நெக்ஸ்ட் 2 டேஸ் ஃப்ரீ ட்ரிப். இது எப்போனா நான் 12th படிக்கிறப்ப. இதுல இருக்க எல்லா இமேஜஸும் அப்ப எனக்கு தெரிஞ்ச அண்ணாட்ட சாம்சங் கேலக்ஸி எஸ் போனை கடனா வாங்கிட்டு போய் எடுத்த போட்டோஸ். அப்பவே தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லா இமேஜஸையும் Facebookல போட்டிருக்கேன். அந்த டாக்குமெண்டேஷன் தான் இப்ப நீங்க பாக்குற எல்லா போட்டோஸும். அந்த ஹோட்டல்ல ஒரு சுவாரஸ்யமான எக்ஸ்பீரியன்ஸ், அதை டிராஜடின்னு கூட சொல்லலாம். என்னன்னா, மெனுல சப்பாத்தி 20, அதுக்கு குழம்பு தால் வேணுமா சார் அவங்க கேட்க நானும் ஓகேன்னு சொல்ல அந்த குழம்பு பில்லு மட்டும் 230 ரூபா. என்கிட்ட பாக்கெட்ல இருந்தது வெறும் 400 ரூபா. இதுல ரிட்டர்ன் ஊருக்கு வேற போகணும். வந்தேன், அதை வச்சுக்கிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கும் வந்தேன். பட் அதை இப்ப யோசிக்கிறப்ப சிரிப்பா இருக்கு. என்ன பண்ணிருக்க அப்பவே அப்படின்னு. பட் ஒண்ணு மட்டுங்க, வாழ்க்கை எப்பயுமே நமக்கு லைஃப் லெசன்ஸ் கத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுல லெசன்ஸை மட்டும் மண்டையில ஏத்திட்டு பெயின் அங்கேயே விட்டுட்டு போயிடணும். கண்டிப்பா என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ஜார்னியை என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். அவ்வளவுதான், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.